Myself, Syed Imran Sharif, Managing Director of T4X Compliant Legal Solution Private Limited. நான் இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சி என்கிட்ட இருந்து இந்த ஆஃபீஸோடைய பிளானிங்கு முதற்கொண்டு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸை எப்படி கொண்டு வரதுன்னு கூட ஐடியா கிடையாது. எனக்கு தோன்ற ஐடியாக்கள் சாதாரணமாக இருந்தது. நான் லீகல் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனாலையும் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுனாலையும் என்னால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அந்த நேரத்தில் மாலிபான் எஸ்டேட் அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஒரு 3D பிளான் கொடுத்தாங்க. இந்த 3D பிளானில் இந்த மாதிரி தான் வருவோம் என்னுடைய ஆஃபீஸ் அப்படின்னு. அந்த ஆஃபீஸை பார்க்கும்போது எனக்கே ஒரு யோசனை, இது கண்டிப்பாக இதை பிளானிங் மாதிரி வந்துடுமா, இது அப்படியே நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? ஏன்னா என்னுடைய பழைய ஆஃபீஸை பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் அதிகமாக இருக்குது. பாசிபிலிட்டி கம்மின்னு தான் நான் நினச்சேன். என்னுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு எனக்காகவே ஒரு டிசைன் பண்ணி மிகவும் அழகாகவும் அதுவும் அற்புதமான டிசைனும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அது ஒரு லேட்டஸ்ட் டிசைனாகவும் எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் 3D மூலமாகவும் காட்டினாங்க. அந்த பிளானிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு இருந்தது. அந்த பிளானிங்கை நான் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே அப்ரூவ் பண்ணிவிட்டு என்னுடைய லீகல் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அட்மாஸ்பியரான ஒரு ஆஃபீஸ், எனக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய டீம் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு லக்ஸுரி ஆஃபீஸ் மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆஃபீஸாக பண்ணியிருக்காங்க. சின்ன இடத்துல 18 பேர் ஒர்க் செய்கிற மாதிரியும் 18 பேர் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் செய்கிற மாதிரியும் 5-6 பேர் கான்ஃபரன்ஸில் உட்காந்து பேசுகிற மாதிரியும் நல்ல 20-25 பீப்புள்ஸ் ஒரு நேரத்தில் இந்த ஆஃபீஸை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி மிக அழகாகவும் சரியான முறையில் நல்லா செஞ்சுருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஆஃபீஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. என்னுடைய டீமும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஆஃபீஸை செஞ்சு கொடுத்த இன்டீரியர் ப்ளஸ் எல்லாத்துக்கும் துணை நின்று மாலிபான் எஸ்டேட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மாலிபான் எஸ்டேட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.